குர்ஆனுக்குரிய ஹக்கின் அடிப்படையில் அந்த ஓதல்கள் இடம்பெறுகின்றதா என்றால் சில பள்ளிவாசல்கள் மிக மோசமாக இருப்பதை பார்க்கும். ஆரம்பிக்கின்ற சூறாவும் முடிக்கின்ற எழுத்து மட்டும்தான் பின்னுக்கு நிற்கிற மௌமும்களுக்கு விளங்குகிறது. இடையில் என்ன ஓதுகிறார் என்று கிரகிக்க முடியாத அளவுக்கு மிக வேகமாக தொழுகைகள் நடத்தப்படுகிறது. நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தப்படவில்லை, நீட்ட வேண்டிய இடத்தில் நீட்டப்படவில்லை, எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்கப்படவில்லை. மிக மிக அவசரமாக இன்று பள்ளிவாசல்களில் தொழுகைகள் நடக்கிறது. அதிலும் ஒரு சில நிர்வாகங்கள் போட்டிருக்கிற ஷரத்து, இந்த தராவியுடைய தொழுகையை 30 நாளைக்குள் 30 ஜுஸ்ஸையும் முடிக்க வேண்டும். எனவே அதனை முடிப்பதற்காக 1 மணி நேரத்திற்குள் ஒருவர் ஒரு ஜுஸ்ஸை முடிப்பது என்பது கணியத்துக்குரிய சகோதரர்களை இப்படி ஓதினால்தான் சாத்தியம். அது குர்ஆனும் அல்ல, ஹதீஸும் அல்ல. 30 நாளைக்குள் 30 ஜுஸ்ஸை முடிக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையோ ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையோ அல்ல. எனவே அப்படி முடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் குர்ஆனுடைய ஹக்கை மீறி ஓதுவோமாக இருந்தால் அது நாம் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதகமான ஒரு செயல். எனவே ஆறுதலாக நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் அதே குர்ஆனிலே சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி. நபி, உங்களுடைய நாவை நீங்கள் அவசரப்பட்டு அசைக்க வேண்டாம். வ இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. இதை குர்ஆனாக உங்களிடத்தில் உண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமை. வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இந்த குர்ஆனை நீங்கள் நிறுத்தி நிதானமாக அழகிய துணியில் ஓதுவீராக என்று அல்லாஹ்வுடைய கட்டளை.